அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவோம். எண் 103. வழங்குபவர் அருள்முனைவர் ஆ. சைராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 11/4/2024 வியாழன். அசிசி நகரில் பிரான்சிஸ் என்ற பெயர் கொண்ட மனிதர் ஒருவர் இருந்தார். நிகழ்கால ஆபத்துகளிலிருந்து அவரை இரக்கத்துடன் தப்புவித்து விண்ணக வல்லமையின் கொடைகளால் நிரப்பி கடவுள் தம் இனிய ஆசிரால் அவரை முதன்மையானவராக ஆக்கினார். ஏனெனில் அவர் தம் இளமை பருவத்தில் அறிவிலிகளான மாயையான மக்கள் மத்தியில் வாழ்ந்த அவர் அறிவற்ற விதத்தில் வளர்க்கப்பட்டார். எழுத படிக்க சிறிதளவே கற்றுக்கொண்ட பின் அவர் ஒரு லாபம் ஈட்டும் வணிக தொழிலில் பணியாற்ற அமர்த்தப்பட்டார். அவர் வெறுமனே காலத்தை கழிக்கும் இளைஞர்களிடையே தன்னை ஈடுபடுத்தி கொண்டாலும் கடவுளின் பாதுகாப்போடு ஊனியல்பின் உந்துதல்களுக்கு தன்னை உட்படுத்தி கொள்ளவில்லை. பேராசை கொண்ட வணிகர்களிடையே அவர் பழகி வந்தாலும் தனது நம்பிக்கையை பணம் அல்லது செல்வங்கள் மீது வைக்கவில்லை. இருப்பினும் அவர் லாபம் ஈட்ட விரும்பவில்லை. இந்த இளைஞன் பிரான்சிஸின் உள்ளத்தில் குழந்தை பருவத்திலிருந்தே தெய்வீக அருளால் ஏழைகள் மீது தாராளமாக அக்கறை காட்டும் பண்பு தவறாமல் விதைக்கப்பட்டிருந்தது. அவருடைய இதயம் எவ்வளவுக்கு இரக்கத்தால் நிரம்பி இருந்தது என்றால், எந்த நேரத்திலும் நற்செய்திக்கு செவிமடுக்கவும், கேட்கும் எவருக்கும் கொடுக்கவும், குறிப்பாக தெய்வீக அன்பின் பெயரால் கேட்கும் எவருக்கும் கொடுக்கவும் தன்னுள் தீர்மானித்தார். ஒரு சமயம் வியாபாரத்தில் மும்முரமாக ஈடுபட்டிருந்த பொழுது கடவுளின் அன்பிற்காக பிச்சை கேட்டு வந்த ஒரு ஏழை மனிதரை தன் வழக்கத்திற்கு மாறாக வெறுங்கையராய் அனுப்பிவிட்டார். அர்த்தமிகு அசிசியாரின் அருள்வாழ்வு. உடனடியாக உள்ளத்தில் மாற்றம் ஏற்பட்டதால் பிச்சை கேட்டு வந்த ஏழையின் பின்னால் ஓடி சென்று தாராளமாகவும் கனிவுடனும் அவருக்கு பிச்சை அளித்து, கடவுளின் அன்பிற்காக பிச்சை கேட்டு வருபவர்களுக்கு தன்னிடம் வசதி இருக்கும் வரை உதவியை மறுக்கப் போவதில்லை என்று அக்கணமே தன்னுள் தீர்மானித்து கடவுளுக்கு வாக்குறுதி அளித்தார். அவர் இறக்கும் வரை மிக கவனமுடன் அயராத பக்தியுடன் இறை வாக்குறுதியை கடைபிடித்து கடவுளின் அளப்பரிய அருளையும் அன்பையும் கூடுதலாக சம்பாதித்து கொண்டார். அதன் பிறகு தான் உலகை சார்ந்த உடை அணிந்திருந்த காலத்திலும் கூட தெய்வீக அன்பை பற்றி யாராவது எங்காவது சொல்வதை கேட்க நேர்ந்தால் அது தன் உள்ளத்தின் ஆழத்தில் உருக்கொடுக்காமல் இருந்ததில்லை என்று அவர் கிறிஸ்துவோடு நிறைவாக ஒன்றிணைந்த பின் சொல்வதுண்டு. அதே வேளையில் அவரிடம் காணப்பட்ட மென்மை உணர்வும் நேர்த்தியான அவரது பழக்க வழக்கங்களும் பொறுமையும் மனித நடத்தைக்கு அப்பாற்பட்ட இணக்கமும் வசதிக்கும் மேலான தாராளமும் கொண்ட அவரை அனைவரிலும் வளமையான இயல்புடைய சிறப்பான இளைஞனாக வேறுபடுத்தி காட்டியது.
இவை எதிர்காலத்தில் அவர் மீது ஏராளமாக பொழியப்பட போகும் கடவுளின் அருள் வரங்களுக்கு ஒரு முன்னிசையாக அல்லது முன்னோடியாக தோன்றினார். அதற்கு ஏற்றாற்போல் அசிசில் இருந்த சாமானியர் ஒருவர் கடவுளே அவருக்கு உணர்த்தி இருப்பாரோ என்று நம்பும் விதத்தில் எப்போதெல்லாம் பிரான்சிஸை சந்திக்க நேர்ந்ததோ அப்போதெல்லாம் எதிர்காலத்தில் மேலானவற்றை அவர் செய்வார் என்பதாலும் நம்பிக்கையாளர்களின் நடுவில் அவர் மகத்தான விதத்தில் போற்றப்படுவார் என்பதாலும் அவர் உண்மையில் வணக்கத்துக்குரியவர்தான் என்று கருதி தனது மேலாடையை கழற்றி அவரது காலடிகளில் அதனை விரிப்பது உண்டு. பிரான்சிஸ் வாழ்வில் ஆண்டவர் அழைத்த நாளிலிருந்தும் இறைவன் அவரை கருவறையில் உருவாக்கிய நாளிலிருந்தும் இறைவனே என் வாழ்வு, இயேசுவே என் வாழ்வு, ஆவியில் தான் அடிமை என்ற நிலையில் வாழ்ந்தார். நாமும் வாழ்வோம்.